ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்தியா முழுக்க பாஸ்போர்ட் அறிமுகம் படுத்துகிறாங்க. இப்போ இந்த பாஸ்போர்ட்டில் என்னமான சிறப்பம்சங்கள் இருக்குது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது மத்திய அரசு சார்பில் பாஸ்போர்ட் பார்த்தா இந்தியா முழுக்க செயல்படுத்த போகிறாங்க. இதில் என்னமான சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படின்னா இதிலே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது இந்த பாஸ்போர்ட்டில் ஆர்எஃப்ஐடி அப்படின்ற ஒரு சிப் பொருத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேடியோ சிப் மாதிரி இருக்கும். அது கூடவே ஒரு சின்ன ஆண்டனாவும் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இந்த சிப்னால என்னமான சிறப்பம்சம் இருக்க போகுது அப்படின்னா டேட்டா பாதுகாப்பு. அதாவது இந்த சிப்புக்குள்ளேயே பார்த்தா உங்கள் ஃபோட்டோ, கைரேகை, உங்களுக்கான நேம் எல்லா டேட்டா பேஸுமே அடங்கியிருக்குங்க. என்கிரிப்ட் பண்ணி வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் பார்த்தா உங்களுடைய டேட்டாவை யாரும் திருட முடியாது. ஸோ நகல்வோ அதாவது திருத்தவோ முடியாது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. டேட்டா பாதுகாப்பு ரொம்ப செக்யூராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து வேகமாக செக்கிங் பண்ணலாம். அதாவது ஏர்போர்ட்டில் போயிட்டு செக்கிங் பண்ணுறதுக்கு பார்த்தா ரொம்ப க்யூலாம் நிற்க வேண்டி இருக்காது. ஈஸியாக பார்த்தா செக்கிங் ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஜஸ்ட் அந்த சிப்பை ஸ்கேன் பண்ணவே போதுமானது. எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதனால் ஈஸியாக பார்த்தா உங்களுடைய பாஸ்போர்ட் தான் அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சி செக்கிங் ப்ராசஸ் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து மோசடிகளுக்கு பார்த்தா இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மோசடிக்கு பார்த்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் 2-3 பாஸ்போர்ட் வச்சுருக்காங்க, ஃபேக்கான பாஸ்போர்ட்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா செக்கிங் அப்போ ஈஸியாக இந்த சிப் மூலமாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு மோசடிகளை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ புதிய டிசைனாக இருக்கும் பாஸ்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ பாஸ்போர்ட்டின் அட்டை மற்றும் பக்கங்களில் சின்ன சின்ன எழுத்துக்களை மைக்ரோ லெட்டர்லாம் பொரிந்திருக்கும், கண்ணுக்கே தெரியாத மாதிரி. ஸோ உங்களுக்கு ஹைடெக் முறையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ அமல்படுத்துகிறாங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுறீங்க, புதிய பாஸ்போர்ட் அப்ளை பண்ணினாவே பாஸ்போர்ட்டோட தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் பழைய பாஸ்போர்ட் வச்சுருக்கவங்களுக்கு பாஸ்போர்ட் எப்படி கிடைக்கும் அப்படின்னா இதுக்கப்புறம் உங்கள் பாஸ்போர்ட் எக்ஸ்பயர் ஆக சொல்ல ரெனிவல் பண்ணுவீங்க. ரெனிவல் பண்ண சொல்ல உங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்கும். அதேமாரி ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ண சொல்ல பாஸ்போர்ட் கிடைக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 80 லட்சத்துக்கு மேலே பாஸ்போர்ட் பார்த்தா புதுசாக வழங்கியிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஜூன் 2035 எல்லாமே பாஸ்போர்ட்டுக்கு மாறிடணும் அப்படின்ற மாதிரியும் மத்திய அரசு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு அப்டேட்டுங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கான பாஸ்போர்ட். இந்த பாஸ்போர்ட் முழுக்க ஏஐ சாட்பாட் வசதிகள் எல்லாமே இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ எளிதாக வெரிஃபிகேஷன், உடைய ஆதார் கார்டு, பேன் எல்லாமே டிஜிலாக்கர் மூலமாக வெரிஃபை ஆகிடுது. எல்லாமே ஈஸியாக வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ பாதுகாப்பான ஸ்கேனிங் இருக்கும். இந்த பாஸ்போர்ட் குறித்து பார்த்தா அந்த பாஸ்போர்ட் சேவா நிறுவனம் ஸோ ஊராக போயிட்டு உங்களுக்கு மொபைல் பாஸ்போர்ட்டே கொண்டு வந்திருக்காங்க. ஒரு வண்டியில் மொபைல் பாஸ்போர்ட் வசதியும் இருக்குங்க. அதன் மூலமாக நீங்கள் பாஸ்போர்ட் சேவை எல்லாமே பெற்றுக்கலாம். இதுதாங்க உங்களுக்கான பாஸ்போர்ட். ஸோ இதுக்கப்புறம் புதுசாக பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறவங்களுக்கு பாஸ்போர்ட் தான் கிடைக்கும்.